வணக்கம். நேரடியாக விஷயத்துக்கு வந்துருங்க. சொட்டு நீர் போட்டிருக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளது. இது எனக்கான வீடியோ இல்ல, உங்களுக்கானது. நம்ம வந்து ரெகுலரா என்ன பண்ணோம்னா, இந்த வெஞ்சூரி வெளியில HCl ஆசிட் குடுப்போம். அது என்ன பண்ணும்னா, உங்களுக்கு பெரும்பகுதியான அடைப்புகள நீக்கிறதில்ல. அதனால வேஸ்ட்டு தான் நம்மளுக்கு வந்து அந்த ஆசிட் குடுத்துக்கிட்டு இருக்குது. நானும் ஆசிட் விட்டுட்டேங்கிற பேர் குடுத்துக்கிட்டு இருப்போம். கிளியர் ஆகுதாங்கிறது தெரியல. உங்களுக்கு ஆச்சுன்னா அதே ஃபாலோ பண்ணுங்க. ஒரு வேளை நான் இந்த மாரி ஆசிட் விடுறேன், எனக்கு வந்து சுத்தமாகல, டியூப் மாத்தணுமாட்ருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான வீடியோ. பயனுள்ளதா இருக்கும். பாருங்க. நீங்களும் இத செய்யுங்க. ஆசிட் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவும் பயன்படுத்துகிற HCl தான். 2 PVC பைப்பை ஒண்ணா ஒட்டி, அதில தண்ணியும் ஆசிட்டும் கலந்து ஊத்திக்கலாம். ரொம்ப தண்ணி அதிகம் கலக்க வேண்டாம். ஆசிட் பவர் கம்மியா இருக்குது அப்படின்னா, நீங்க டைரெக்ட்டாவே ஆசிட் மட்டும் குடுக்கலாம். இல்ல அப்படின்னா கொஞ்சம் ஹார்டா இருக்குதுன்னா, தண்ணி கொஞ்சம் கலந்துக்குங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா 35 லிட்டர் கேனு. இந்த கேனுக்கு ஒரு 10 லிட்டர் அளவு தண்ணி கலந்துக்கலாம். அந்த ரேஷியோவில் கலந்துக்குங்க. இப்போ 2யும் கலந்ததுக்கப்புறம் நம்ம டியூப்பை ஒரு 5, 6 டியூப் ஒண்ணா சேர்த்து அந்த பைப்புக்குள்ளே செருவலாம். மறுமுனையில நம்ம இழுத்துக்கலாம். அதுக்கு இடையில ஒவ்வொரு நிமிஷம் கேப் குடுக்கலாம். நான் 2லேருந்து ஓட்டும்போது 40 அடி ஆச்சு. ஒரு 30 அடி உறுதியா நம்மளுக்கு வந்து ஆசிட் கவர் ஆகுது அப்படின்னா, 30 அடி டியூப்பை வெளியில இழுத்துட்டு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் 30 அடி இழுப்போம். அப்புறம் ஸ்டெப்பா எல்லா டியூப்பும் நல்லா நனைஞ்சு, உள்ளேயும் சேர ட்ரிப்பர் வழியா உள்ளேயும் போகும். அதே சமயத்தில் எண்டு கழட்டி விட்டுருக்கிறோம்லங்களா, அந்த வழியாவும் உள்ளே போய் கிளியர் பண்ணிட்டு வந்துடும். ஒட்டு மொத்தமாக நல்லாவே அழுக்கு ஃபுல்லாக எடுத்துரும். புது டியூப் மாதிரி ஆயிரும். ட்ரிப்பர் ஃபுல்லாக நல்லா எப்பவும் போல் புது டியூப்பில் எப்படி தண்ணி சொட்டுமோ அதே மாதிரி நீங்கள் சொட்டுறதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். நல்ல பயனுள்ளதாக இருக்கும். ஒன்றே ஒன்று, நீங்கள் இந்த ஆசிட்டை பயன்படுத்தும் போது முகக்கவசம் போட்டுக்குங்க. அதே மாதிரி கைக்கு க்ளவுஸ் போட்டுக்குங்க. இந்த 2ம் பார்த்துக்குங்க. கண்ணில் படாமல் பார்த்துக்குங்க. முடிஞ்சால் கண்ணாடியும் போட்டுக்குங்க. இந்த மாதிரி சேஃப்டியாக உங்களுடைய முகத்தையும் கையும் பார்த்துக்குங்க. அதே மாதிரி இழுத்துக்கிட்டு போங்க. சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக எஃபெக்டாக இருக்கும். நான் பயன்படுத்தி 2 முறை பயன்படுத்திட்டு நல்லா இருக்குங்கிறனால தான் அந்த வீடியோ கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். டியூப் நீங்கள் புதுசு போடணுங்கிற அவசியம் இல்லை. ஒன்று ஆசிட்டை டைரெக்டாக பயன்படுத்தும் போது அந்த கனெக்டர் பூரா கட் ஆயிருதுங்க. கருப்பு கலரில் இருக்கிறது, ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஜெயின் கனெக்டர் அது ஒன்றும் ஆகிறதில்ல. மற்ற கனெக்டரில் அந்த கருப்பு கலர் வர்றது பூரா கட் ஆயிடுது. இதோட கனெக்டர் கட் ஆகிறது மட்டும் இல்லாமல், நம்ம கிரவுண்டில் பைப் போட்டு டேக்கப் எடுப்போம் இல்லைங்க, அதுவும் ஜேர் கட் ஆகுது. கருப்பு கலர் ஃபுல்லாக கட் ஆயிடும். அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. ஆசிட்டை தனியாக பவரான ஆசிட் இருக்கிறத தனியாக இல்லாமல் தண்ணியில் கலந்து விட்டுக்குவோம். அது மட்டும் பார்த்துக்குங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல டியூப்பை கலெக்ட் பண்ணி நம்ம ஆசிட்டில் ஃபுல்லாக பைப்பில் நனைச்சி அப்புறம் எடுத்துகிட்டு போய் தோட்டம் ஃபுல்லாக போடுற மாதிரி இருக்குதுங்க. இது இல்லாமல் இன்னொரு மெத்தடில் சிரிஞ்சில் ஆசிட் எடுத்து அந்தந்த ட்ரிப்பரில் சொட்ட சொட்டாக விட்டு கிளியர் பண்ணுறதா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சுத்தமாகுதுங்கிறதையும் பாருங்கள். இது எப்படி சுத்தமாகுதுங்கிறதையும் பாருங்கள். 2யும் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் சொன்னீங்கன்னா கூட மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஆல்ரெடி நீங்கள் அந்த மெத்தடில் செஞ்சுக்கிட்டு இருந்து அது கிளியர் ஆகுது, அது ஈஸியாக தான் அப்படின்னாலும் கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நல்லா இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இதை வந்து உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் எதுனாலும் ஷேர் பண்ணி விடுங்க. மற்றவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறனால தான். இப்போ ஆள் டிமாண்ட் இருக்கிற காலத்தில் டியூப் எல்லாம் ஒரு இடத்துல இழுத்து போட்டு திரும்ப தோட்டம் பூரா எடுத்து போட்டு கனெக்ட் பண்ணி போடுறதெல்லாம் சாத்தியமான வேலை இல்லை. இலகுவான வேலை. வென்ச்சுரியில் ஆசிட் கொடுக்கறது இந்த ரேஷியோவில் கொடுத்தா, இவ்வளவு நாட்கு ஒருக்கா கொடுத்தா அது வந்து கிளியர் ஆகுதுங்கிறது யாருக்காவது தெரியும் பட்சத்தில் அதை சொல்லுங்கள். நானும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட்டில் அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மெத்தடில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதுன்னா, என்னோடய சேனல் அபவுட்டில் ஃபோன் நம்பர் இருக்குது. அதில் வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணியும் கேட்கலாம். கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் நான் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.